உங்கள் வீட்லேயே ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அடுத்த தலைமுறையாக உங்களுடைய சஞ்சய் இப்போ டைரக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு 3ஆம் தலைமுறையும் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா சார்? இந்த ஜென்ரேஷனுக்கு நாங்களா, அதாவது இந்த காலத்தில் பிள்ளைங்களே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலேன்றாங்க. பிள்ளைனா என் பிள்ளைய சொல்ல, என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளையா இருக்காரு. நான் ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, 10 ஃபைட் இருக்கணும், 5 பாட்டு இருக்கணும், நடுவில் சின்ன சின்னதாக சீன் இருக்கணும். அது போதும் உங்களுக்கு. எங்களுக்கு அப்படி பண்ண தெரியாது. நாங்கள் கதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட யாரா கதை கேட்டதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் திங்கிங் வேறு, எங்கள் திங்கிங் வேறு. நாங்கள் ஆழமாக கதையை நம்புகிறவங்க. சதையை நம்பி படம் எடுக்க தெரியாது எங்களுக்கு. புரியுதா? அதனால என் பேரனுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் எங்கிட்ட இப்படி தான் படம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தந்தை தன் மகனை அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லுவாங்களே, அதை ரொம்ப 100% ரொம்ப பிரமாதமாக விஜய் ஒரு நடிகனாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பண்ண பிராயச்சித்தம் அதெல்லாம் இருக்குது. அவர் பண்ண முயற்சிகள் அது இது அதுக்காக பண்ண ஸ்டெயின் இதை நான் பார்த்துக்கிட்டு உண்மையில் ஒரு அப்பானா எந்த அளவுக்கு இதை ஸ்டெயின் பண்ணி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி லைவில் அதை சாதிச்சுட்டார். அந்த அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சாரம். 85 நினைக்கிறேன், சூப்பர் ஸ்டார் பீக்கில் இருக்கிறேன். நான் அப்போ ஒரு 20-25 படம் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஸ்க்ரீன் பிளேல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மாற்றி அந்த முதல் சீனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்ட சைக்கிளில் இறங்கி போலீஸ் ஆஃபீஸுக்கு வெள்ளை கழட்டி பையில் போட்டுக்கிறவார். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டை கழட்டி பையில் போட்டுக்கிறவார். வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே போவார். ஒருத்தர் கேட்பா, என்ன சார் இங்கே இதெல்லாம் இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன்றதுனால தான்டா நான் எடுத்துகிட்டு உள்ள போகிறேன். இது நான் உருவாக்கல, அவர் உருவாக்கிட்டேன். செட்டு போட்டு தான் படம் எடுக்கணும், இப்படிலாம் ஒரு காலங்கள் இருந்துச்சு. அதை பாரதி ராஜா உடைச்சி எடுத்தார். நான் போய் சின்ன கிராமத்தில் போய் படம் எடுக்கிறேன், வாழ்வியல் எடுக்கிறேன், என் கதை மேலே எனக்கு நம்பிக்கை அப்படின்னு அதை உடைச்ச ஒருத்தர். அதுக்கு பிறகு வந்ததில் இவரை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அந்த கிராமர் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லையா. என் ஸ்க்ரீன் பிளே, அந்த ஸ்க்ரீன் பிளேல எந்த மண்ணு நடித்தாலும் அது ஹீரோவா. அதான் ஸ்க்ரீன் பிளேயோடைய ஸ்ட்ரென்த். திரையுலகத்தில் 50 ஆண்டு காலம் முதல் படம். சுவர் இல்லாமையே சித்திரம் வரைஞ்ச ஒரு கலைஞர். டைரக்ட் ஸ்பான்சர் உதயம். 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma Body Care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Namma Shop, Anithilum Top, Naga Foods, Nagana, Nambala. Jayachandran ellame irukku, nallaave irukku. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore. Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Medical partner Kaveri Hospital. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined. SAC sir, ஒரு பெரிய வணக்கம் உங்களுக்கு. இயக்குனராகவும் நீங்க நிச்சயமா சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய படங்கள்ல நிறைய இடங்கள்ல அவரை நடிகராகவும் நீங்க நடிச்சிருக்காங்க. ஆமா, நடிச்சிருக்காங்க. நான் சிகப்பு மனிதன்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க சொல்லுங்க சார், உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த நட்பு, அந்த உறவு, அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். திரையுலகத்தில் 50 ஆண்டு காலம் முதல் படம். சுவர் இல்லாமையே சித்திரம் வரைஞ்ச ஒரு கலைஞர். இத்தனை ஆண்டு காலம் இன்றும் லைவில் இருக்கின்ற ஒரு கலைஞன். சாதாரணமான விஷயம் இல்லை.
எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இல்லை. அந்த சினிமா அப்படின்ற ஒரு எனர்ஜி இன்னும் அவரை இயக்கிக்கிட்டு இருக்கு. அவர் நிறையா படம் இயக்கிட்டார். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30 படம் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு மேலே இருக்குமோ நீங்கள் டைரக்ட் பண்ண படம். ஆனால் சினிமா இன்றைக்கி அவரை இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த திரையுலகத்தில் நிலைச்சிருக்க முடியுது. அது காரணம் அவர் அந்த தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டு வந்ததுனால. ஏன்னா இப்போ ஜென்ரலாக நான் யாரை குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு நடிகர் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார் அப்படின்றது, ஒரு இயக்குனர் இத்தனை ஆண்டு காலம் இருக்கிறார்ன்றது, ஒரு மியூசிக் டைரக்டர் இத்தனை ஆண்டு காலம் வர்றாங்க இருக்கிறாங்க போகிறாங்கன்றதில்லை. 50 ஆண்டு காலம், 50வது ஆண்டை அவர் நிறைவு செய்து கொண்டு நமக்கு முன்னாடி அழகாக உட்கார்ந்துருக்கிறாரு. சிவகுமார் சார் மாதிரி எனக்கு அந்த அளவுக்கு மெமரி பவர்லாம் கிடையாது. டயலாக்லாம் அதான் சொன்னது மாதிரி அவருக்கு தெரியுதோ இல்லையோ அவர் அடிக்கிறார் டயலாக்லாம், அத்தனை மெமரி பவர். ஆனால் அந்த அளவுக்கு மனசில் பதிகிற மாதிரி உங்கள் வசனங்கள்லாம் இருந்திருக்குது, உங்கள் கதைகள்லாம் இருந்திருக்குது, உங்கள் கிளைமேக்ஸ்லாம் இருந்திருக்குது. அதனால மனசில் நிற்குது அத்தனை. உங்கள் படங்களுடைய கிளைமேக்ஸை யாராலையும் மறக்க முடியாது. அந்த இன்டர்வல் பாயிண்ட்ஸ்லாம் யாராலையும் மறக்க முடியாது. பொதுவாக எனக்கும் அவருக்கும் நான் அவரை வச்சு ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பெரிய அப்போது 85 நினைக்கிறேன், 85 86 சூப்பர் ஸ்டார் பீக்கில் இருக்கிறாரு. நான் அப்போது ஒரு 20-25 படம் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். இந்த 2 பேரையும் வச்சு நான் ஒரு படம் பண்ணணும். நான் உண்மையில் சொல்கிறேன். ஆனால் அந்த படத்தில் எனக்கு ஸ்க்ரீன் பிளேல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார். நான் அவர் வீட்டில் போய் உட்காந்துட்டு அவர்கிட்ட நிறைய இன்புட் எடுத்து, ஏன்னா நான் ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். என்னுடைய கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கும். எனக்கு இந்த லைட்ரு வேலையோ இந்த ஹியூமர் வேலையோ கேரக்டர்ஸ் உருவாக்க தெரியாது. உண்மையில் நானே ஒரு சீரியஸான ஆள். அதனால் அவர் அந்த படத்தில் நான் சிவப்பு மனிதன், அதில் இவருக்குன்னு ஒரு சிஐடி கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நான் சீரியஸாக தான் நான் நினச்சி வச்சுருந்தது. அவர் அதை டோட்டலாக மாற்றி அந்த முதல் சீனே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஓட்ட சைக்கிளில் இறங்கி ஆஃபீஸில் அந்த பெல்லை கழட்டி பையில் போட்டுக்கிடுவார். போலீஸ் ஆஃபீஸுக்கு பெல்லை கழட்டி பையில் போட்டுக்கிடுவார். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க லைட்டை கழட்டி பையில் போட்டுக்கிடுவார். வேர்க்கடலையை சாப்பிட்டுக்கிட்டே ஆஃபீஸ்க்குள்ளே போவார். ஒருத்தர் கேட்போம், என்ன சார் இங்கே இதெல்லாம் இருக்குது? போலீஸ் ஸ்டேஷனில், போலீஸ் ஸ்டேஷன்றதுனால தான்டா நான் எடுத்துகிட்டு உள்ள போகிறேன். இது நான் உருவாக்கல, அவர் உருவாக்கிட்டார். அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த ஆரம்பம்னு சொல்லுவோம்ல, அறிமுகத்தை, அதை அவரே நான் அப்படி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள். ரஜினி சார்ட்ட நான் சீன்கள் பண்ணும்போது கூட நர்வஸ் இல்லாமல் நான் பாட்டு காமாக இருப்பேன். இவரை டீல் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாகவே இருப்பேன். ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்னமோன்ட்டு. நான் பக்கத்தில் போனாவே என்னை பக்கத்தில் வர விட மாட்டார், அப்புறம் என் பக்கத்தில் வர மாட்டார். முழு படம் பண்ணியிருக்கிறோம். நடுவில் பார்த்திபன் இருக்காரா? அவர் தான். இந்த டயலாக் பேப்பரை இவர்கிட்ட கொடுத்துருவேன். அவர் அங்கே போய் படிப்பார். அவர் லாங்குவேஜில் அதை மாற்றிக்கிடுவார். அது முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டார், அப்பா நீங்கள் எழுதின டயலாக்கை நான் அப்படியே படிக்க சொல்ல முடியாது, ஏன் ஸ்டைலில் நான் சொல்லிக்கிறேன். நான் சொன்னேன், அதுதானே சார் எல்லோரும் விரும்புகிறாங்க, உங்கள் வாய்ஸும் உங்கள் ஸ்டைலும் தானே.
அதாவது பாரதி ராஜா ஒரு 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 ஹீரோ இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு இலக்கணம் இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்படி ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கணும், முகம் இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், கண் இப்படி இருக்கணும், கொஞ்சம் அழகாக இருக்கணும், அப்படிலாம் ஒரு ஒரு ஹீரோவுக்கு ஒரு இலக்கணம் இருந்துச்சு. செட்டு போட்டு தான் படம் எடுக்கணும், இப்படிலாம் ஒரு காலங்கள் இருந்துச்சு. அதை பாரதி ராஜா வந்து உடைச்சி எடுத்தார். நான் போய் சின்ன கிராமத்தில் போய் படம் எடுக்கிறேன், வாழ்வியல் எடுக்கிறேன் அப்படின்னு அந்த கிராமரை உடைச்சார். யாரை வேணாலும் வழியில் போகிற ஒருத்தனை போட்டு ஹீரோவை போட்டு நான் எடுப்பேன். என் கதை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அதை உடைச்ச ஒருத்தர். அதுக்கு பிறகு வந்ததில் இவரை எனக்கு ஏன் பிடிக்கும்னா, அந்த கிராமர் ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் அதெல்லாம் இல்லையா. என் ஸ்க்ரீன் ப்ளே, அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் எந்த மண்ணு நடித்தாலும் அது ஹீரோவாகும். அதுதான் ஸ்க்ரீன் ப்ளேயோடைய ஸ்ட்ரென்த்து. 10 ஃபைட்டு 5 பாட்டை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் போட்டு இப்போல்லாம் படம் எடுக்கிறாங்க. அது இந்த ஜென்ரேஷனை தான் லைக் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். அது ஆனால் அப்போல்லாம் கதை, அந்த கதையை ஒரு ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் கூட தொய்வு இல்லாமல் கொண்டு போகணும்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். சொல்லுவாங்க ஒரு 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 படத்தில் 2.5 மணி நேரம் படத்தில் ஒரு நிமிஷம் கூட தொய்வு வந்துடக்கூடாது. படம் பார்க்குற அந்த ஆடியன்ஸ் அந்த பக்கம் திரும்பி விட்டுறக்கூடாது. அப்படி இருக்கணும் ஸ்க்ரீன் ப்ளே. ஃபுல் கவனம் ஸ்க்ரீனில் தான் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா ஸ்க்ரீன் ப்ளே. அதில் ஒரு மன்னன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அப்புறம் பைத்தியக்காரன் ஆகிடும், எல்லோரும் அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒன்று. அப்படி அந்த படம் பண்ணும்போது எனக்கு அந்த அனுபவங்கள், அவரோட என்னன்னாலும் நடுவில் இவர் தான். நானும் அவரும் நீங்கள் இப்படித்தான் பண்ணணும்னு பேசிக்கிட்டது ரொம்ப ரேர். நான் நினைக்கிறேன், இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே சார் நான் சொல்கிறது? பார்த்திபன் சார். ஆமாம் சார். அந்த படத்தில் நீங்கள் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுருக்கிறீங்க. அவருக்கு இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக, எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரான்னு எனக்கு தெரியல. இல்லை, 2 பேர்கிட்டும் வேலை செஞ்சதுனால தான் கொஞ்சம் தேடி வர முடிஞ்சது. அதனால தான் இன்றைக்கி பெரிய டைரக்டராக இருக்கிறீங்களா. அப்படி இப்போ அந்த நினைவுகள். மற்றபடி அவர் படங்களை பற்றி நம்மளாம் சொல்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ ஒரு பெரிய டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவரோட கம்பேர் பண்ணும்போது நான் சும்மா ஒரு கமர்ஷியலாக அடிச்சுட்டு போகிற டைரக்டர். ஏதோ மெசேஜ் சொல்லுவேன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவர் படங்களையெல்லாம் வந்து நம்மளே ரசித்து பார்த்துருக்கோம் திரும்ப திரும்ப. அப்படியாப்பட்ட கலைஞன் இன்றைக்கு 50வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார். சார், இன்னும் 25வது வருஷம், 75வது வருஷம் நீங்கள் இந்த திரையுலகத்தில் ஏதாவது சினிமான்றது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சார். அது நான் அனுபவிச்சுக்கிட்டேன் இந்த வயசில். அதில் இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த எனர்ஜி இருக்குது. ஸோ சினிமாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ரூபத்தில் நடிகனாகவோ டைரக்டராகவோ எடிட்டராகவோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியோட 75வது ஆண்டு விழாவை நீங்கள் நிறைவு செய்யும்போது இதே மாதிரி நான் 4 வார்த்தை பேசணும்னு ஆசைப்பட்றேன். அது வரைக்கும் நான் இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார். அது ஒரு பெரிய பேராசை பாருங்க. இன்னும் 25 வருஷம் நான் இருக்கணும்னா அது எவ்வளோ பேராசை. இல்லை, அப்போவும் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க சார். எவ்வளோ வயசானாலும் நீங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. கடவுள். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். சார் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளேக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க ஆக்சுவலாக வந்து உங்கள் வீட்லேயே ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார். இப்போ அடுத்த தலைமுறையாக உங்களுடைய சஞ்சய் வந்து இப்போ டைரக்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு 3ஆம் தலைமுறையும் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவீங்களா சார்? என்ன மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் கொடுப்பீங்க சார் இந்த ஜென்ரேஷனுக்கு? நாங்களா? ஆமாம் சார். Why not sir? அதாவது இந்த காலத்தில் பிள்ளைங்களே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலேன்றாங்க. பிள்ளைனா என் பிள்ளைய சொல்ல, என் பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளையாக இருக்கார்.
நான் ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே. சிலர் தான் பிள்ளைங்களை அப்படி வச்சுருக்குறோம். ஜென்ரலாகவே ஒரு 60 வயசு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னப்பா தெரியும் அப்படின்றாங்க. நீங்கள்லாம் அப்படி தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சார் அப்படி கிடையாது சார், ஒபீடியன்ட் சில்ட்ரன். ஆமாம் சார். ஜென்ரேஷன் இருக்குதுப்பா. இன்றைக்கி நான் சொன்னேன்ல எப்படியாப்பட்ட படங்களை பார்க்குறாங்க ரசிகர்கள். நீங்கள் பார்க்குறீங்க 10 ஃபைட் இருக்கணும், 5 பாட்டு இருக்கணும், நடுவில் சின்ன சின்னதாக சீன் இருக்கணும். அது போதும் உங்களுக்கு. எங்களுக்கு அப்படி பண்ண தெரியாது. நாங்கள் கதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட யாரா கதை கேட்டதுன்னு சொல்கிறாங்க அவங்க. நீ ஃபைட் நல்லா இருக்கணும், ரத்தம் பறக்கணும், கத்தி ரத்தம் துப்பாக்கி சத்தம் இது வேணுமா, நீ போய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறியன்னு கேட்டுக்கிட்டு இருக்க காலத்தில் அந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு நம்ம இன்புட்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க தெரியாது, கொடுத்தா சூட் ஆகாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் திங்கிங் வேறு, எங்கள் திங்கிங் வேறு. நாங்கள் ஆழமாக கதையை நம்புகிறவங்க, சதையை நம்பி படம் எடுக்க தெரியாது எங்களுக்கு. சூப்பர் சார். புரியுதா? ஓகே. அதனால என் பேரனுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவன் வந்து எங்கிட்ட வந்து இப்படி தான் படம் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஓகே சார். ஓகேயா? ஓகே சார். சார் எனக்கு என்னன்னா, எப்பயுமே உங்களை பார்க்கும்போது தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. பாக்கியராஜ் சார்ட்ட அந்த டைமில் வந்து கேட்குறோன்னு நினச்ச கேள்வி இப்போ கூட நீங்கள் கேட்கலாம். ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோன்னு நினச்சதை இங்கே கேட்கலாம் நீங்கள். சார், ஒரு 2 ஓல்டு மேனை வச்சு ஒரு கதை இருக்குது சார். நான் நினைக்கிறேன் டால்ஸ்டாயில் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். நான் அதில் நானும் நீங்கள் நடித்து பார்த்திபன் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றேன். நடக்குமா சார்? கேள்வி கேளுங்கன்னா கால் ஷீட் கேட்குறாரு பாருங்க அவர். எது கேள்வி கேளுங்கன்னா கால் ஷீட்டே கேட்குறீங்க சார். ஏதோ ஒன்று இல்லை, இதில் நடுவில் பூந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது பெரிய சந்தோஷம் சார். அதனால் நீங்கள் மறந்து படம் வரும்போது ஆனால் இது ஒரு டெட்லி. நான் இன்னொரு சொல்கிறேன் சார். நீங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் 2 பேரும் நடிக்கணும் ஒரு படம். டெஃபினட்டாக சார். நம்ம அது சார் பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம். ஏன்னா எனக்கு எங்கள் டைரக்டர் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தப்போ அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு தாவணி கணவரில் அவர் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப தயங்கி போய் இதில் என்னடா இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடித்தார். ஸோ அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எப்போ வந்து நடிக்கணும்னு சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கேன். அப்புறம் சந்திரசேகர் சார்கிட்ட எனக்கு பிடிச்சது 2 விஷயம் ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து இந்த சிவப்பு ரோஜாக்கள் அந்த படத்தில் நான் நடிக்கும்போது அவர் வந்து சார் உங்களுக்கு என்ன இருக்கோ அது நீங்கள் என்ன சொன்னால் நல்லா இருக்குமோ அதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால் நான் வந்து தைரியமாக வந்து நிறையா இடங்களில் நான் என்ன நினைக்கிறேனோ அதுகளெல்லாம் பண்ண முடிஞ்சது. அதில் வந்து இவர் நடிக்க தானே வந்திருக்காரு, நம்ம தானே டைரக்டர். அந்த சார் சாரி சார், நான் ஃப்ரீடம் கொடுக்கல சார், நீங்கள் ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டீங்க. அதுதான் உண்மை. இதுதான் அப்போ சொல்ல வந்த உண்மை, இப்போ சொல்கிறாரு. இல்லை அதில் அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. உண்மையை பேசணும் நம்ம வந்து. இல்லை அதில் கிளைமேக்ஸ் கூட பார்த்தா என் போர்ஷன் முடிச்சுட்டு நான் போயிட்டேன். ஆமாம், என்னோட சீன் முடிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சார் அதில் கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சார். 85ல் அவர் கூண்டில் சும்மா நிற்பார். வசனம் பூரா யார் பேசுவா? நீங்கள் ஏதோ ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருப்பீங்க. அவர் எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணேன் அது தெரியுமா உங்களுக்கு? சார் உங்களை எலிவேட் பண்ணுறது பூரா அவர் தான் சார். அதனால் நீங்கள் என்னை பற்றி நான் புகழ்கிறது வேற, என்னை பற்றி பாக்யராஜ் புகழ்கிறது பெரிய விஷயம் இல்லை இல்லையா? அதுதான் அந்த கிளைமேக்ஸில் நடந்தது. ஒரு சூப்பர் ஹீரோவை கூண்டில் நிற்க வச்சுட்டு நீங்கள் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் டயலாக் பேசுவீங்க. கரெக்டா? கரெக்டு. ஆனால் வந்தோடனேயுமே நான் ஒன்று பண்ணேன். என்ன அப்படின்னா, அவர் ரஜினி சாருக்கு இருக்கிற இமேஜுக்கு இப்போ ஒரிஜினலாக அந்த ஹிந்தி படத்தில் வந்து சுமிதா பட்டேல் நினைக்கிறேன் அவங்க ஆக்ட் பண்ணாங்க இல்லையா, ராஜ் பப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமான ஒரு இமேஜ் இருக்குது. அதனால் வந்து அவர் ராஜ் பப்பர் சும்மா நின்றுருக்கும்போது இவங்க பேசுனது கரெக்டாக இருந்தது.
இதில் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை கூப்பிட்டு பேசும்போது நான் ஒன்று பண்ணேன். என்னென்னா, அவர் அந்த அளவுக்கு ரஜினி அவ்வளோ பிரமாதமாக ரஜினி சார் இருக்கிற நேரத்தில் நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் அது அவங்க ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்க ரசிகர்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக ஃபீலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தோன்னையுமே சார் இவர் ஜட்ஜுக்கிட்ட சொல்லி இவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தான் சில விஷயங்களை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம்லேருந்து அவரை வெளியே போகிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அவரை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வசனமே பேச ஆரம்பித்தேன். உங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் வித்தியாசமான விஷயம் இல்லை, புத்திசாலித்தனமான விஷயமே இதுதான். எங்கே யாரை அவாய்ட் பண்ணணுங்கிறது முன்னாடி ஸ்க்ரீன் பிளேலேயே கொண்டு வந்துடுவார் அவர். இல்லை ரசிகர்களுக்கு வந்து அப்செட் ஆகக்கூடாது இல்லையா, என்ன அவர் மட்டுமே பேசியிருக்கார் நம்மால் சும்மான் இருக்காருன்னு ஒரு ஃபீலிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவரை அந்த இதுலேருந்து இது பண்ணி போட்டு அதுக்கப்புறமா நான் வந்து என்னுடைய டைலாகெல்லாம் பேசினேன். ரெண்டாவது அவர்கிட்ட டைரக்டர்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், இன்றைக்கி வரைக்கும் ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம், தந்தை தன் மகனை வந்து அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லுவாங்களே, அதை ரொம்ப 100% வந்து ரொம்ப பிரமாதமாக அது சினிமாவில் கொண்டு வர்றதுக்காக அவர், ஏன்னா என் கூட எல்லாருமே உட்காந்துருப்பாங்க, யார் கனகசன்மம் முதல் கொண்டு அவரோட டிஸ்கஷனில் இருக்கிறவங்க எல்லோரும் என்கிட்ட வந்து இது பண்ணுவோம். ஸோ நானும் வெளியே இருந்தால் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அவன் விஜய் வந்து ஒரு நடிகனாக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் பண்ண பிராயச்சித்தம் அதெல்லாம் இருக்குது, அவர் பண்ண முயற்சிகள் அது இது அதுக்காக பண்ண ஸ்டெயின், இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு உண்மையில் ஒரு அப்பானா எந்த அளவுக்கு வந்து இதை ஸ்டெயின் பண்ணி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி லைவில் வந்து அதை சாதிச்சுட்டார், அந்த அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாச்சாரம். சார், எல்லா தகப்பனும் தன் மகனுடைய கனவை நிறைவேற்றணும், அவன் தான் உண்மையான தகப்பன் இல்லையா? எல்லாருனாலையும் முடியறதில்ல அது. அது வேறு விஷயம் இல்லை. பிள்ளைங்களுடைய கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அந்த அவையத்து முந்தியிருப்ப செயல் அது நம்ம பண்ணது என்னுடைய கடமை, தந்தையுடைய கடமை. ஆனால் பிள்ளையுடைய கடமையும் பண்ணிட்டார்ல அவர் பண்ணிட்டார். மகன் தனி மேடை இருக்குது, தனியாக தான் பேசுகிறார். மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொள்ளு என்னும் சொல்லுன்ற வார்த்தையில் சபையில் நம்மளை கொண்டாந்து முன்னாடி வைக்கிறார்ல, அது எவ்வளோ பெரிய பெருமை. இன்றைக்கி நான் வெளியே போனேன்னா என்னமோ சொன்னாங்க 75 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன்னு. டைரக்டர் சந்திரசேகர்னு யாரும் சொல்கிறதில்ல. வெளியே போனேன்னா விஜயோடைய அப்பா, விஜயோடைய அப்பாடா, பாருங்கள், இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு சார் கிடைக்கும்? இல்லை சூரியோடைய அப்பா போகிறாரா? இந்த பெருமை யாருக்கு கிடைக்கும்? இல்லை, பாக்யராஜ் சார் பண்ண ஸ்க்ரீன் பிளே நிறைய நல்ல படங்கள். ஆமாம், ஆனால் நீங்கள் பண்ண பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே தளபதி விஜய் சார். அது இன்ஃபேக்ட் அதனால தான் நான் சொன்னேன், அவர் கடைசி வரைக்கும் அவர் நடிக்கணும் இல்லை டைரக்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், பண்ணிகிட்டே இருப்பார். அவர் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பார். பையனே சினிமா போகுதுன்னு பெருந்தன்மையாக சொன்னால் கூட அப்பா வந்து சினிமா விட மாட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சார், நான் பண்ண ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே விஜயா இருக்கலாம் சார். ஸ்க்ரீன் பிளே மட்டும் பத்தாது, பெர்ஃபார்ம் பண்ணுற நடிகனும் கரெக்டாக பண்ணணும். அவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, இப்பவும் நல்லா பண்ணுறாரு. அந்த பெர்ஃபார்ம் தான் வந்து வெளியில் தெரியும், ஸ்க்ரீன் பிளேலாம் வெளியில் தெரியாது இல்லையா? எங்கேயுமே இப்போ விவரம் தெரிஞ்சவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸ்க்ரீனில் யார் நமக்கு வெளியில் தெரிகிறா அப்படின்றது தானே. அதனால் நல்ல விஷயம். நான் என் பிள்ளைக்கு செஞ்ச கடமை, பிள்ளை எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சந்தோஷமாக இருக்கிறோம், ஹாப்பியாக இருக்கிறோம். இன்னும் நிறையா இருக்குது. கடவுள் எங்கே கொண்டு நிறுத்த போகிறார் கண்டிப்பா. எங்களுக்குமே அது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டு பேர்த்தையும் கரெக்டாக ஒன்றா சேர்த்திருக்கீங்க. அவரும் அதே வேலையை செஞ்சுருக்காரு. ஒருத்தர் நடிகர் ஆக்கியிருக்காரு, ஒருத்தர் நல்ல டைரக்டர் ஆக்கியிருக்காரு. கண்டிப்பாக சார். நீங்கள் அஸ்வர்ராஜ் அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக அவரும் செஞ்சிருக்காரு. சூப்பர் சார். டைரக்ட் ஸ்பான்சர் உதயம் 85 வருட பாரம்பரியமிக்க உதயம் இட்லி அரிசி மற்றும் உதயம் பருப்பு வகைகள். Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure. MCR Puke Cotton Club, formal and casual shirts. Let's go holidays, travel beyond boundaries. Let's go holidays. Supported by the Chennai Silk, let the celebration begin. Nehru Group of College, molding true citizens. Sri Verma body care for men's wellness. Powered by Lakshmi Ceramic, Nama Shop, Anithilum Top, Naga Foods, Nagana,
நம்பலாம். ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. Special partners Arabian Garden Seafood Restaurant, Ananya Nana Nani, a paradise for senior citizens, Coimbatore, Chennai Samrita Group of Institutions, Aviation, Hotel Management and Nursing. i5 Housing and Properties, think high, achieve high. தேடுறது விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. மெடிக்கல் பார்ட்னர் காவேரி ஹாஸ்பிட்டல். Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partners Somerset Greenways Chennai, Pullman Hotels and Resorts Chennai Anna Salai, food partner Salem RR Biryani, dining partner The Mayflower Cafe, travel partner Red Taxi, refreshment partner Wagh Bakri, beverage partner British Empire packaged drinking water, sweets and snacks partner Sri Ananda's Sweets and Snacks, rich, rooted and reimagined.